நான் இந்த நாட்டிலே முன்னாள் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன். 3 லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை 3 நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனம் செய்த ஒரு பிரதேச செயலாளருடைய அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள். அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்திருக்கவில்லை, தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள். தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கையிலே வந்து கரையொதுங்கி இருக்கிறார்கள். அவர்களை திருப்பி மியான்மருக்கு அனுப்புவதாக நாங்கள் ஊடகங்களில் அறிகிறோம். அவ்வாறு அனுப்பியவர்களாக இருந்தால் சர்வதேச சட்டங்களுக்கு முரண்பாடான விடயம். எனவே உயிராபத்தோடு அந்த நாட்டிலே வாழ முடியாது என்று வருகின்ற ஒரு தரப்பை அந்த மக்களை இந்த அரசாங்கம் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாக இருந்தால் அந்த மக்களை ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த மக்களை கொண்டு தள்ளுகின்ற விடயமாக மாறிவிடும். மியான்மரிலிருந்து வந்த அகதிகளை முல்லைத்தீவு மக்கள் மீனவ சமூகம் அவர்கள் அதை பாதுகாத்து நேவியிடத்தில் ஒப்படைத்தார். அவர்கள் திருவண்ணாமலையிலே சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டார்கள். நான் அங்கு சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன். அங்கு கொஞ்சம் நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்கிருக்கின்ற போலீஸார் ஓடி வந்து எல்லோரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டுக்கொண்டு வந்தார். பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீஸார் சொல்கிறார்கள், எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி, எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம், வெளியேறுங்கள். நான் இந்த நாட்டிலே முன்னாள் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன். 3 லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை 3 நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனம் செய்த ஒருவர். எனவே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேச செயலாளருடைய அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள். அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்திருக்கவில்லை, தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள். பரவாயில்லை. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு 2 தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர். அவரிடத்திலே நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம். அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போகிறாக அதே நாட்டுக்கு. இந்த நாட்டிலே சட்டம், அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். UNHCR அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மியான்மரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம், அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம், அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம், அங்குள்ள முஸ்லிம்களை தாக்குகின்ற, கஷ்டப்படுத்துகின்ற, அநியாயம் செய்கின்ற, துரத்துகின்ற ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது. எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை வந்து கரையொதுங்கி இருக்கிறார்கள். அவர்களை திருப்பி மியான்மருக்கு அனுப்புவதாக நாங்கள் ஊடகங்களில் அறிகிறோம். அவ்வாறு அனுப்பியவர்களாக இருந்தால் சர்வதேச சட்டங்களுக்கு முரண்பாடான விடயம். எனவே உயிராபத்தோடு அந்த நாட்டிலே வாழ முடியாது என்று வருகின்ற ஒரு தரப்பை அந்த மக்களை இந்த அரசாங்கம் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாக இருந்தால் அந்த மக்களை அதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த மக்களை கொண்டு தள்ளுகின்ற விடயமாக மாறிவிடும். எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக கேட்கின்றோம். இவர்களை இலங்கையிலே இருக்கின்ற UNHCR நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு, அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் எத்தனை இருக்கிறது. அவ்வாறு தான் உலக நாடுகளிலே நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் யுத்த காலங்களிலே எத்தனை சென்றவர்கள் 1 மில்லியனுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் கல்வி கற்று டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, அதே போல எம்பிக்களாக, அமைச்சர்களாக கூட நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். எனவே இவர்களை இந்த நாட்டிலே குடியேற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. இவர்களை சர்வதேச சட்டத்துக்கேற்ப, இவர்களை சர்வதேச நடைமுறைக்கேற்ப கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்த பொழுது, கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை. அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பிய மலேசியாவுக்கோ அல்லது வேறு
வேறு நாடுகளுக்கோ UNHCR ஊடாக அனுப்பியிருக்கிறார். அதே போல் தயவு செய்து செய்யுங்க. அதே போல் எங்களை போன்றவர்கள் நாங்கள் விரும்புகின்றோம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அதே போல் பார்ப்பதற்கு முடியுமாக இருந்தால் அந்த ஏற்பாட்டையும் எங்களுக்கு செய்தாருங்கள் என்று நாங்கள் நான் கண்ணால் கண்டேன். சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தேவையானவர்கள் இருக்கிறார். எனவே அரசாங்கம் அந்த உதவிகளை செய்யுங்கள். தேவை என்றால் எங்களையும் நாங்களும் போய் பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல இந்த மியான்மர் விஷயத்திலும் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள். நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தை இந்த ஹன்சாட்டிலே சேர்த்துக் கொள்ளுமாறு பிரதி சபாநாயகர்களை உங்களிடத்தில் வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.